கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த துதி ஆராதனை ஜெபத்திற்கு அன்பானவர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களோடு சேர்ந்து துதிப்பதற்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது துதி ஆராதனை ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருமாறு நம்முடைய போதகர் செவிப்பார்கள். நல்ல பிதாவே, உடைய கிருபையின் கருத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதித்திலே இன்பதும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து அன்றே அந்த பேரின்பத்தை பெறவும் உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க ஆராதிக்கும் போதெல்லாம் எங்களை அருகிலே வருகிற நல்ல தெய்வம், தொழுது கொள்ளும் போதெல்லாம் சமீபமாய் பெற்றிருக்கிற ஜனமாக எங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தொழுது கொள்ள உம்முடைய கிருபையை தருவீராக. எல்லாரையும் கூட்டி சேர்க்க உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்குள்ளே இருக்கிறது ஆண்டவருடைய ஜீவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் சந்தோஷமாக வாழ்வது அவருடைய ஜீவனால். அவர் நமக்கு ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. சமாதானம் தந்தார், வல்லமை தந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடி நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை பாடி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. 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 பாடல் பாடி இயேசுவையே போற்றி என்னை வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. சமாதானம் தந்தாரே, எனக்கு சமாதானம் தந்தாரே. சமாதானம் தந்தாரே, எனக்கு சமாதானம் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரே, எனக்கு புது வாழ்வு தந்தாரே. புது வாழ்வு தந்தாரே, எனக்கு புது வாழ்வு தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. விடுதலை தந்தாரே, எனக்கு விடுதலை தந்தாரே. விடுதலை தந்தாரே, எனக்கு விடுதலை தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. வல்லமை தந்தாரே, எனக்கு வல்லமை தந்தாரே. வல்லமை தந்தாரே, எனக்கு வல்லமை தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும்
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னென்ன கொடுத்திருக்காருன்னு பாடணும். சமாதானம் கொடுத்திருக்காரு. உலகம் தராத சமாதானம். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல. உலகம் கொடுக்கிறது மெட்டீரியல் பிளஸிங். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதெல்லாம் எவ்வளவு நேரம் சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. உள்ளத்துல எவ்வளவுதான் சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் உள்ள எல்லா மனுக்குலத்துக்கும் மனுஷனுக்கு உள்ள ஒரு எம்டினஸ் ஒண்ணு இருக்கும். ஒரு எம்டினஸ் இருக்கும். அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வெறுமையை நிரப்புவது இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சொல்லுகிறார், வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. உலகம் தராத சமாதானத்தை ஆண்டவர் அடுத்தது புது வாழ்வு, புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். அடுத்தது விடுதலை, அடுத்தது வல்லமை, அடுத்தது அபிஷேகம். இதை விட வேற என்ன அந்த உலகத்துல வேணும்? ஹல்லேலூயா. அவரையே கொடுத்துட்டார். அவருக்கு இருக்க அபிஷேகம், அவருடைய வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக மறுபடியுமாக ஒரு சில சரணத்தை இந்த பாடலை மறுபடியுமாக கரங்களை தட்டி அனுபவித்தவர்களாக பாடுவோம். ஒருவேளை உங்களுக்கு இல்லையா சமாதானம், ஏதோ ஒரு காரணத்தினால சமாதானம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு சமாதானத்தை அவர் தருவார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற முடியும். அல்லேலூயா. பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவால் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்க முடியும். பாடுவோமா மறுபடியும். விடுதலை தந்தார், விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவருக்கு நன்றி. ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவர். மனுஷரால் கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 நீங்க
நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தான், இரட்சிப்பின் தேவன். ஹல்லேலூயா. நானோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசு அவன் கொல்லணும், அவன் அழிக்கணும், அவன் திருடணும். நம்ம கிட்ட ஆண்டவருடைய சமாதான, சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற நிம்மதி எல்லாத்தையும் திருடணும்னு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் வகையை தேடி கொண்டே இருக்கிறான். அவன் வகையை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இருள் நீக்கும் வெளிச்சமாக இயேசு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளிச்சம் வரும் பொழுது இருளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரம் நம்ம வீட்டுல, இருளின் அதிகாரத்துக்கு இடம் இல்ல. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரம், பிசாசின் ராஜ்யத்துக்கு நம்ம வீட்டுல இடம் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டுல பிசாசின் ராஜ்யம், இருள் என்னென்னலாம் நினைக்குதோ, பிசாசு என்னென்னலாம் நினைக்கிறானோ அதெல்லாம் என் வீட்டுல இடம் இல்ல. அவனுக்கு வீட்டுல இடம் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, இரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, இரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியம், வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வெளிக்கும் வல்லல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வெளிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை Thank you, நாங்கள் Jesus. ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே. ஹல்லேலூயா.
ஹalleluya நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே. ஹalleluya நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை
கரங்களை வைத்து ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக தேவ பிள்ளைகளாகிய நாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் இவ்வளவு நாளாச்சு, இன்னும் இந்த காரியம் சக்சஸ் ஆகல, இன்னும் பதில் வரலையே, எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நன்றி ஆண்டவரே. ஆமென். காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது, நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது, நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். அழைத்தவர்
கொரோனாவுல எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உறவுகளை இழந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும். அருமையான தாயே, அருமையான தகப்பனே, அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, ஹல்லேலூயா. அருமையான சிறு பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் இன்னும் அதிகமா காத்திருப்பேன். நான் இன்னும் அதிகமா துதிக்க போறேன். நான் இன்னும் அதிகமா ஜெபிக்க போறேன். இன்னும் அதிகமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னும் அதிகமாக அறிக்கை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எங்க கூட சேர்ந்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் அதிகமா நான் விசுவாசிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு சூழ்ந்து என்ன இருக்கணும்? தேவ பிள்ளைகள் மேகம் போன்ற விசுவாச வீரர்களுடைய சாட்சிகள் மேகம் போல சூழ்ந்து இருக்கணுமா? உங்களை சூழ்ந்து இருக்கிறது என்ன கவலையா, தோல்வியா? நிறைய பேர் சூழ்ந்து இருக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மள மனமடிய பண்றது பிசாசு. ஒரு நாள் ஆண்டவர் நம்மள மனமடிய பண்ணுவார். மனமடிய பண்ண மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்மள துக்கத்துக்குள்ள ஆழ்த்துறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடையாது, பிசாசு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை மனமடிய பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் நிர்மூலமாவதாக. ஹல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எபிரேயர் 12 சொல்லப்பட்டபடி நம்மை சூழ்ந்து நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். சூழ்ந்திருக்கிறது என்ன? மேகம் போன்ற சாட்சிகள். ஹல்லேலூயா. சூழ்ந்து ஜெயிச்சவங்களுடைய பட்டியல் தான் நம்மள சூழ்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெயித்தவர்கள், சாதித்தவருடைய பட்டியல் நம்மை சுற்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, வெற்றியாக நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டு பரலோகத்துல நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவர், இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர், என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படி சத்தியாவியாகிய தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கூட இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், விடுதலை காணும் வரை முழங்காலில் போகிற தெய்வம் அல்ல,
ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நாள் தோல்வி எனக்கு கிடையாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நாள் தோல்வி எனக்கு கிடையாது. ஹalleluya, ஹalleluya. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு, நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளுவேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே, ராஜாவே. ஹalleluya. எழுப்புதலுக்காக ஹalleluya. பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. ஹalleluya. ஆண்டவருடைய அபிஷேகம் எழுப்புதல் வர வரைக்கும் தான் கஷ்டம். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணவே முடியல. ஜெபனாவே கஷ்டமா இருக்குது. மனசுல ஜெபம் பண்ணணும்னு இருக்கு, ஆனா அந்த சரீரம் படுத்தி எடுக்குது. சில பேர் சொல்லுவாங்க, உண்மைதாங்க, எழுப்புதல் வரைக்கும். ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் வரும் பாருங்க, அந்த எழுப்புதலின் மலை, பின்மாரி மலை ஊற்றப்படுற வரைக்கும், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்புறம் வனாந்திரம், வயல்வெளிங்க, வயல்வெளி அடர்ந்த காடாக எண்ணப்படும். ஹalleluya. யாரையும் கெஞ்சி கூத்தாடணும் அவசியம் இல்ல. ஆண்டவரை ஏத்துக்கோங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன், வாங்களேன், வாங்க ஜெபத்துக்கு வாங்களேன், பைபிள் படியே, யாரையும் கம்பல் பண்ண அவசியம் இல்ல. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எழுப்புதல் வந்துட்டா போதும். எழுப்புதல் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். எனக்குள்ள ஒரு எழுப்புதல், எனக்குள்ள இருக்க மாம்சம்லாம் ஒடுங்கணும். ஹalleluya. மாம்சலாம் என்கிட்ட இருக்க மாம்சலாம் ஒடுங்கணும். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹalleluya. தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நாம் அவருடைய புத்திரர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள மாற்றம், எனக்குள்ள மாற்றம். அருமையான பாத்துக்கிட்டு இருக்கவங்க சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்குள்ள ஏதாவது தவறு இருந்தா மன்னிங்கப்பா, எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இன்னும் என்கிட்ட இருக்க மாம்சலாம் போகணும்ப்பா. இன்னும் என்கிட்ட இருக்க கசப்பு, இன்னும் என்கிட்ட இருக்க வெறுப்பு, இன்னும் என்கிட்ட பகை உணர்வு. வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் கோபம், இந்த கோபம் இருக்கு பாருங்க, அதுக்கே ஆண்டவர் ஒரு எல்லை வச்சிருக்காரு. எது வரைக்கும் தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் எனக்கு நிறைய வருத்தங்கள்லாம் இருக்கும், வரும். ஆனா அந்த ஜெபம் நைட்டு படுத்து தூங்குறதுக்குள்ளார தூங்க மாட்டேன். ஆண்டவரே, சூரிய அஸ்தமிக்கும் முன்னும் படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லா கோபமும் தணியணும். ஹalleluya. அடுத்த நாள் மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாளை காலி பண்ணிரும். ஹalleluya. உங்க ஆசீர்வாதத்தை காலி பண்ணிரும். உங்களுக்கு முத்திரையாய் பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடும். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஹalleluya. நன்றி அப்பா, உமக்கு ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியா, நன்றி ஆண்டவரே. அக்கினியாய் இறங்க. ஆமென். ஹalleluya. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, ஆமென். எனக்குள்ளே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில், எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எறும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, அக்கினியாய் மாற்றிடுவே. எறும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஹalleluya. எலும்பு பள்ளத்தாக்கு தான், ஆனா ஆண்டவர் சேனைய பார்த்தார். ஹalleluya. கையளவு மேகம்தான், ஆனா தீர்க்கதரிசி ஹalleluya பெருமழையின் இரைச்சலை அவருடைய காதுகள் கேட்டது. இன்றைக்கும் எலும்பா இருக்குதா, உலர்ந்த எலும்பா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தீர்க்க தரிசன முறை. ஹalleluya. நெகட்டிவா பேசாத, தோல்வியா பேசாத. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. தோல்வியின் எண்ணங்கள் மனசுல இருந்தாலும் அதை கடிந்து கொள்ளணும். கொஞ்ச நேரத்துல வாயில பேச ஆரம்பிச்சிரும். எண்ணம் வந்தாவே அதை கடிந்து கொள்ளணும். ஹalleluya. தேவ பிள்ளைகள் ஹalleluya ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உள்ளங்கை மேகம்தான், ஆனாலும் பெருமழையின் இரைச்சலை பரிசுத்தவான்கள் அனுபவித்தார்களே. எலும்பு பள்ளத்தாக்குதான், ஆனாலும் சேனையா எழும்புமே. சேனை எழும்ப போகிறபடியால் அன்றி எங்களுடைய கண்கள் சேனையை பார்க்கிறது. திரளான சேனை, ஹalleluya, மகா பெரிய சேனையை நாங்கள் பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகளை போல சில சூழ்நிலைகள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய கண்களை திறங்கப்பா. இந்த மாம்ச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக சேனையை எங்களுடைய கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே.
தொடர்ந்து வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுக செய்யுங்க. உடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் சேஜ் குடும்பத்தாருக்கு இயேசுவின் இனிய நாமத்தாலே வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் உள்ள வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 1வது வசனத்தை வாசிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த எழும்பி பிரகாசித்தல் என்கிறான காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களாகிய நமக்கு பிரகாசித்தல் என்கிறான காரியம் அவசியம். அது மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்க்கிற காரியமும் கூட. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்திலே நாம் சொல்லும் போது தேவனோடு கூட உள்ளதான ஃபெலோஷிப், ஐக்கியம் என்கிறான காரியம் நம்மை எப்படி பிரகாசிக்க செய்வது என்கிறான காரியத்தை குறித்து சொன்னேன். கடந்த வாரத்திலே ஒளி பிரகாசிக்க செய்கிறது. அந்த ஒளியை விரும்பாததினாலே அநேக மனிதர் இருளுக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்கிறான காரியத்தை சொன்னேன். என்று சொன்னால் அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகள். அந்த பொல்லாத கிரியைகளை விரும்புகிறபடினாலே அவர்கள் இருளுக்குள்ளாய் இருக்கிறார் என்று சொன்னேன். இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போவதான காரியம் வாசிங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. ஏன் என்று சொன்னால், அவனுக்கு ஏன் அந்த மகிழ்ச்சி வந்தது? வீணான காரியங்களை நான் ஒன்றும் செய்யவில்லை. பவுல் அப்போஸ்தலன் கல்விமான், கமாலியனுடைய பாதத்தில் உட்கார்ந்தவன். அவன் இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம், நான் வீணாக ஓடவில்லை, வீணாக பிரயாசப்படவில்லை. பல காரியங்களை நாம் வீணாக பிரயாசப்படுகிறோம், நம்முடைய தேவைகளுக்காக, குடும்பத்துக்காக. அதனால்தான் ஒருவர் சொல்லும் போது இப்படியாய் சொன்னார், எந்த அளவு உண்மை என்று தெரியாது. பணம் சம்பாதிக்க அரபு நாடுகளுக்கு போய் கஷ்டப்பட்டு போய் பிற்காலங்களிலே மருத்துவ செலவுகளுக்காக அதை செலவழிக்கிற நபர்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு என்று சொல்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வீணாக ஓடினன், வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்ற மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொள்வதற்கு காரணம், அவன் அந்த வேத வாக்கியங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த வேத வாக்கியங்களை அவர்கள் சுடர்களை போல கரங்களிலே ஏந்திருந்தார்கள். அவர்களை பிரகாசிக்க வைக்கிற, அவர்களை நடத்துகிற அந்த பிரகாசம் உள்ளதான சுடர்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் கேட்கிறான ஒரு கேள்வி, எப்படி உங்களுடைய வேதாமம் மாத்திரம் நீங்கள் சொல்லுகிறான காரியம் உண்மையா இருக்க முடியும்? அதனுடைய வார்த்தையில் எப்படி கடவுள் தான் தந்தது என்று நம்புகிறீர்கள் என்று கேள்விகள் கேட்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் இதிலே உள்ளதான காரியங்கள் தான் உண்மைத்துவத்தை நான் சற்றே விளக்க விரும்புகிறேன். ஏன் உண்மைத்துவத்தை விளக்க விரும்புகிறேன்? 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் இஸ்ரவேலின் வெவ்வேறு பகுதியிலே படித்தவர்கள், படியாதவர்கள், மீனவர்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் முதற்கொண்டு இந்த வேதாகமத்தின் பகுதி எழுதியிருக்கிறார்கள். எல்லாரும் குறிப்பிட்டிருக்கிறான ஒரே தெய்வம். அது மாத்திரமல்ல, ஆரம்பத்தையும் முடிவையும் அறிவிக்கிறதான ஒரே புத்தகம் இந்த வேதாகமம் தான். அதுக்காக இதுக்கு பேர் ஹோலி பைபிள். இந்த பரிசுத்த வேதாகமம் மனிதனுடைய ஆரம்பத்தை கொடுக்கிறது, மனிதனுடைய முடிவை குறிக்கிறது, உலகத்துடைய ஆரம்பத்தையும் உலகத்துடைய முடிவையும் தெரிவிக்கிறது. மற்ற எந்த காரியங்களையும் இப்படி சொல்லவில்லை. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. பிறவிகள் என்கிறான காரியத்தை பல மார்க்கங்கள் நம்பினாலும் கிறிஸ்தவ மார்க்கம்தான்
பிறவி என்கிறான காரியத்தை குறித்து சொல்லும் போது மறுபிறப்பு என்கிறான காரியம் அது இக்காலத்திலே இப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரோட கூட எழுந்தவர்கள் என்கிறான காரியத்தை இந்த வேதாமம் குறிப்பிடுகிறது. இதை மற்றவை குறிப்பிடவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த வேதாமத்தின் ஒவ்வொரு காரியமும் சத்தியமாய் இருக்கிறது என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்ட உண்மையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, உயிர்ப்பு எல்லாமே இருக்கிறது. அதை மற்ற எந்த மார்க்கங்களும் தர இயலவில்லை. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லான காரியம் பாசிங்கள் 2 தீமோத்தேயின் புத்தகம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க அப்படியானால் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை தருகிறது. எத்தனையோ புத்தகங்கள் நம்முடைய கல்வி அறிவை பெருக்குவதா இருக்கிறது. மற்ற காரியங்கள் நமக்கு ஏட்டு சுரக்காய் போல இருக்கான தத்துவங்கள் உண்டு. ஆனால் வேதாமத்தை வாசிக்கும் போது ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை தருகிறது. வாசிகள். ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்குது. அப்படின்னா வாசிக்க செய்கிற வசனம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பாவம் செய்கிறவனால் வேதத்தை வாசிக்க முடியாது. வேதம் வாசிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அப்படியானால் ஜீவ வசனத்தை என்று சொல்லப்படும் இந்த ஜீவ வசனம் என்ன காரியத்தை செய்வது? எனக்குள்ளாக கடிந்து கொள்ளுதல், நற்கிரியை, நல்ல வழிநடத்துதல், இவைகளை திட்டமாய் போதிக்கிறது தான் இந்த வேதாமம். மற்ற காரியங்களை வைத்து பாவம் செய்ய முடியும். வேதத்தை வாசித்து ஒரு பாவம் செய்வார் என்றால் உயிர் இல்லாத காரியத்தை கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தரை நாம் மெய்ப்படுவதாக. சங்கீதம் 119 சங்கீதம் 119 105வது வசனத்தை பாருங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் பாதைக்கு, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதாம். சங்கீதக்காரன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த இவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். ராஜாவாக மாற்றினாலும் கர்த்தரை தேடுவதிலே உண்மையுள்ளவனாய் இருந்தான். வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தான். அவருடைய வசனத்துக்காக குறித்த ஜாமத்திலே காத்திருக்கிறேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் என்ற கீதங்களாயின என்று சொல்ற அளவுக்கு வேதத்தோடு கூட ஒன்றிருந்ததான தாவீது அவன் சொல்லுறதான ஒரு காரியம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு என்று சொல்லி. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஒரு முறை ஒரு வயதான மனிதர் இந்த வேதாமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு ஆற்றங்கரையின் ஓரத்திலே வசித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர், அவரிடத்திலே ஒரு வாலிபன் வந்து கேட்டான், ஐயா, நீங்கள் வாசிக்கிறதான வேதாமம் முழுமையாய் உங்களுக்கு தெரியுமா? சொன்னார், தெரியாது. இந்த வேதாமத்தை படித்ததனால் உங்களுக்கு நிறைவு இல்லையே, அதனால் நீங்கள் ஏன் படித்து முடித்து அதை வாசித்துக் கொண்டே இருக்கல என்று சொன்னாராம். உடனே தாத்தா சிரித்துக் கொண்டே சொன்னாராம், தம்பி, எனக்கு ஒரு உதவி செய். அந்த குடிசையிலே ஒரு வாளி ஒன்று இருக்கிறது. அந்த வாளி நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கொண்டு போனாராம். உடனே அந்த வாலிபனும் போய் அந்த வாளி எடுப்பதற்காய் போனான். அந்த குடிசைக்குள்ளாய் சென்றால் அது மிகுந்த அழுக்கடைந்ததாக, கரித்துகள்கள் படிந்ததாக இருந்தது. இவன் போய் ஆற்றில் அந்த தாத்தா சொன்னார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும்
அந்த ஆற்றிலே தண்ணீர் எடுக்க போனால் அந்த வாளி முழுவதும் ஓட்டை. அந்த வாளி முழுவதும் ஓட்டை. தண்ணீர் எல்லாம் அவன் முழு வாளியை எடுத்து வந்தால் அங்கே வரும்போது கால் வாளி தான் அவனுக்கு இருக்கும். இந்த கால் வாளியை ஊற்றிக்கொண்டே சொன்னான், தாத்தா இந்த வாளியை போய் வைத்திருக்கிறீர்கள, இது எவ்வளவு ஓட்டையா இருக்கிறது, நான் எடுத்து வர வர தண்ணீர் எல்லாம் பாதியிலே ஊற்றி விடுகிறது, கால்வாசி தான் இங்கே போயிருது என்று சொன்னானாம். அப்பொழுது தாத்தா சொன்னாரா, அந்த வாளியுடைய உட்புறத்தை பார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உட்புறத்தை அந்த பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த கரித்துகளில் இல்லை, அதில் இருந்தான பல அழுக்கடைந்த நிலைமைகள் மாறி இருந்தது. இப்பொழுது தாத்தா சிரித்துக் கொண்டே சொன்னாராம், இதே போலதான் மனிதனாகிய நாமும் இந்த சரீர பிறனாய் பிறந்த எல்லாருமே இந்த ஓட்டையான பாத்திரம் போல்தான் இருக்கிறோம். முழுமையாய் நம்மால் அவருடைய சத்தியத்தை அடக்கி வைக்க முடியவில்லை. ஆனால் எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் சத்தியம் வர வர என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை சுத்தி இருக்கிற அந்த வேதம் பிரகாசிக்கிற காரியத்தை செய்கிறது. எப்படி ஒரு வைரமானது பட்டை தீட்டப்படுவது போல அது எடுக்கப்படும் போது ஒரு சாதாரண கரிக்கல், ஆனால் அது பட்டை தீட்டப்படும் போதோ அதனுடைய மதிப்பு மிக மிக உயர்ந்து இருக்கிறது. கர்த்தரை நாம் மெய்ப்பொழுதாக சமீபத்திலே ஒரு என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொல்லும் போதான காரியம், ஐயா நான் இரவிலே தூக்கம் வராமல் தவிக்கிறேன். அப்ப அவர்கிட்ட சொன்ன, ஏதாவது புக் வாசிங்களேன். எல்லாம் வாசிட்டேன், ஆனாலும் வரல, வேதாகமத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், முழங்காலில் இருந்து ஒரு வசனம் வாசிப்பதுக்குள்ளாய் நான் தூங்கி விட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், பிசாசு படிக்க விடாத ஒரு காரியம் வேதாகம். வேதாகமத்தை படித்த எவரும் அதோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டார்கள். ஏன் அப்படின்னா வேதாகமத்தை படித்தோட இருதயம் திறக்கப்பட்டு சத்தியம் தெரியும். வேதாகமத்தை படிக்காத ஆட்கள் தான் வேதாகமத்தை வெளியில் இருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். எப்படி ஆரம்ப நாட்களிலே முதலிலே நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நீராவி என்ஜினை வைத்து முதலிலே அந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி ஸ்டீவன் அவர்கள் ஒரு ரயில் என்ஜினை தயாரித்து அதை உருவாக்கின போது அங்கு உள்ளதான அமெரிக்காவில் உள்ளதான ஆட்கள் எழுதினார்களாம், இந்த ட்ரெயின் போகும்போது அது இயற்கையை பாதித்து எல்லாவற்றையும் காலி பண்ணிவிடும், அதனால் ஜனங்கள் பாதிக்கப்படும், எல்லாத்தையும் அப்படிலாம் சொன்னதான காரியங்கள். இன்றைக்கு அந்த ட்ரெயின்ல எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதை வரும்போது பயந்தார்கள் எல்லாரும். அந்த எல்லாவற்றையும் குறித்து அதை குறித்து தவறான எண்ணத்தை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதனுடைய உபயோகம் தெரியும். அதை போல வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு இதனுடைய பிரயோஜனம் தெரியாது. இது மத புத்தகம் அல்ல, மார்க்க புத்தகம். ஏன்னு சொன்னால் நம்மை செம்மைப்படுத்துகிற காரியத்தை இந்த வேதாகமம் செய்கிறது. கர்த்தருடைய நாம் மெய்ப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. கர்த்தருடைய நாமம் மெய்ப்படுவாக. வேத வாக்கியங்கள் ஒரு துப்பாக்கியை போல, அதை பயன்படுத்த தெரிந்த மனிதனுக்கு அதை உபயோகப்படுத்தினால் அதனுடைய வல்லமை தெரியும். ஆனால் வெறுமனே இன்று வேதாகமத்தை வைத்திருக்கிற ஆட்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை விசுவாசிக்க தூண்டுகிற அளவுக்கு வேதம் கிரியை செய்வது வாசித்தால் தான், தியானித்தால் தான், இந்த வேதத்தோடு கூட நேரத்தை செலவழித்தால் தான் அந்த விசுவாசத்தை தூண்டி அது கிரியை செய்கிறது என்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட வேத வசனத்தை ஏன் ஜனங்கள் படிக்க முடியவில்லை? அல்லது தேவனுடைய ஜனங்களே அன்னைக்கு ஒரு சொல்லும்போது சொன்ன அது கிறிஸ்தவனுடைய வேதாகமம் இல்லையா? முழு உலகத்தையும்
சத்திய பாதையிலே நடத்துகிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து ஏன் மற்றவர்கள் படிக்க விருப்பம் இல்லாதிருக்கிறார்கள்? வாசிங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நன்றாய் யோசித்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை வாசித்து ஒருவன் கெட்டு போனதில்லை. வேதாகமத்தை வாசித்து ஞானத்தை பெற்றுக் கொண்டவன் தான் அதிகம். மகாத்மா காந்தி கூட தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் போது, மத்தேயு சுவிசேஷத்தை மலை பிரசங்கத்தை வாசித்த போது என் உள்ளத்தை தொட்டது என்று சொல்கிறார். இன்னொரு அரசியல்வாதி, நான் கட்டுமரத்திலே சென்ற போது என்னோடு கூட வந்தது இந்த வேதாகமத்தின் வார்த்தையில் தான் என்று சொல்கிறார். அப்படியானால் அவ்வளவு விலை உயர்ந்ததான புத்தகம். இதை அழிப்பதற்கு எத்தனையோ பேர் பிரயாசப்பட்டார்கள், ஒருவராலும் இயலவில்லை. இந்த வார்த்தை குறித்து வேதம் சொல்கிறது, அது இருபுறம் கருக்குள்ளது என்று சொல்லி, பட்டயம் என்று சொல்லி எபிரேயரின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் சொல்றது நான் விரும்புகிற காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவ்வளவு ஒளி மிகுந்ததான காரியத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் பிரகாசிக்கவில்லை என்றால் அந்த வேத வசனங்கள் நம்மோடு கூட கலக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை நாம் மெய்ப்பதாக சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளான அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு. பல வேளையில நம்மை குறித்து தேவன் எதிர்பார்க்கிறான காரியம் ஒரு கேட்லாக் மாதிரி இந்த பைபிள். சில இதுல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு குற்றம் கண்டுபிடித்தேன் என்று சொல்ற ஆட்கள் உண்டு. அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல போய் நோண்டி விட்டு இதெல்லாம் புரியவில்லை என்று சொல்ற ஆட்கள் உண்டு. இதனுடைய அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் தேவனுடைய வார்த்தையில் ஒன்றும் தெளிவாய் நடத்துகிற காரியங்கள் ஒன்றுண்டு. இந்த உலகத்திலே டிவி என்கிறான ஒன்று கண்டுபிடிக்காத போது இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே அது சொல்லப்படுறது 2 சாட்சிகளை முழு உலகமும் பார்க்கும் என்ற போது எல்லாரும் சிரித்தார்கள். முழு உலகம் எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி. ஆனால் டயானா என்கிறான இளவரசி இறந்த போது கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேலாக பல கோடி ஜனங்கள் பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் அந்த வேதத்துடைய காரியத்தை சொன்னார்கள். வேதம் சொல்ற காரியம் உண்மை. வேத வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது. கர்த்தரை நாம் மெய்ப்பதாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்களும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். விடிவெள்ளி போன்றதான, ஏன் விடிவெள்ளி போன்றது என்று சொல்லணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணங்களிலே பண்ணவன், அவன் படகிலையும் போனவன். அந்த கடல் பிரயாணங்களிலே போகும்போது அந்த நாட்களில் இருந்த மாலுமிகள் திசை கண்டுபிடிப்பதற்கு இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பயன்படுத்துவார்கள். இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் போகும்போதுதான் சரியான திசையிலே செல்வார்கள். அது மாத்திரமல்ல, இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்க்கும்படியாக கண்ணிமைகளை மூட மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கண்ணை சந்துட்டா வேற நட்சத்திரத்தை பின்பற்றி வித்தியாசமாய் போயிடுவோம். ஆகினாலே இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறிப்பாக பார்த்து அந்த திசையிலே செல்வார்கள். பேதுரு அதைத்தான் சொல்கிறார், நான் பரலோகம் செல்கிற வரைக்கும் இந்த வேதத்தின் வசனங்களை கவனித்து நடப்பது நமக்கு ஆசீர்வாதமானது. லூக்கா சுவிசேஷம் 24:32 பாருங்கள். லூக்கா 24:32.
இங்கே இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீசர்களோடு நடந்து சென்றது குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படியானா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வேத வாக்கியங்களை வாசிக்க வாசிக்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டேதான் இருக்கும். இந்த கொழுந்து விட்டு எரியறதான ஆட்கள் ஒரு நாளும் பிரகாசிக்க மறந்து போவதில்லை. இந்த பிரகாசம் என்கிறான காரியம் வேத வாக்கியங்களை எந்த அளவு வாசித்து தியானிக்கிறோமோ. சிலர் தங்களுக்கு தேவையான பகுதியை எடுத்துக்கொள்வார்கள், மற்றதெல்லாம் தேவையில்லை என்று விட்டு விடுவார்கள். தங்களை குத்துகிற காரியத்தை அல்லது தங்களை சரி பண்ண நினைக்கிற காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வேதாம் சொல்ற முழு சத்தியத்தின்படி நடப்பீர்களானால் உங்களுடைய பிரகாசம் உலகம் காணப்போது நிச்சயம். ஜெபமனோமா நிறைவாக என் மனைவி ஜெயிப்பார். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா. வசனம் எங்களை பிரகாசிக்க வைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக, ஹல்லேலூயா, விடிவெளி நட்சத்திரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சையும் தாகமும் இன்னும் அதிகமாய் உண்டாவதாக. வேத்துல அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறங்கப்பா. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய அப்பா, அப்பத்தை பிற்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டதே. வேத வசனமாகிய அப்பத்தை சாப்பிடும் பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்படுமே ராஜா. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. வேத வசனத்தை வாசிப்பதற்கு இருக்கிற தடைகள், தியானத்திற்கு இருக்கிற தடைகள் ஆண்டவரே, தனிப்பட்ட முறையிலே தியானிப்பதற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. கை கொள்ளுகிறவர்களாக அப்பா, போதிப்பது மாத்திரமல்ல ராஜா, கை கொள்ளுகிறவர்களாக, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கை கொள்ளுகிறவர்களாக பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுக செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.